DJI Osmo Action 6 camera. என்னப்பா இப்படி கேமரா பேர் சொல்லிட்டு அப்படியே படன்னு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டு அப்படியே போயிருவேல. இந்த வீடியோ அப்படி கிடையாது. ஏன்னா இந்த DJI Action 6 கேமரா உங்களோட அடுத்த கேமரா கூட இருக்கலாம். பிகாஸ் இந்த Action 6 கேமரா இருக்க ஃபீச்சர்ஸ் மாதிரி இதுவரை வந்த எந்த ஆக்ஷன் கேமராலையும் யாருமே கொடுக்கல. நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்து நல்லா டிராவல் பண்ணி ஷூட் பண்றாளா இருந்தா இந்த வீடியோ பார்த்த பிறகு இந்த கேமராவை ஒரு தடவையாவது வாங்கலாமான்னு யோசிப்பீங்க. பேசிக் ஆக்ஷன் கேமராவோட செயல்பாட்டையும் தாண்டி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாம முழுசா சொல்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் இந்த கேமராவோட சென்சார். இந்த கேமரால 38 மெகாபிக்சல் 1 இன்ச் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் ஆக்ஷன் 5 ப்ரோ சென்சாரோட 40 மடங்கு பெருசு. அதுவும் இல்லாம இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கேமரா டு ஷூட் ஓப்பன் கேட், அதுவும் 4Kல. ஓப்பன் கேட்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் கேமரால கொடுத்துருக்காங்கன்னா அந்த சென்சார் ஃபுல்லாவே கவர் ஆகிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணும். சைஸுமே எந்த ஒரு ஏரியாவுமே விடாம சென்சார் ஃபுல்லாமே ரெக்கார்ட் பண்ணும். அதுதான் ஓப்பன் கேட்னு சொல்லுவாங்க. தென் இந்த கேமரால இருக்கிற முக்கியமான சிறப்பு அம்சம் சென்சார்னு சொல்லியிருந்தேன். இந்த சென்சார்ல ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு. iPhone 17 கேமரா வந்திருக்கு இல்லையா, லேட்டஸ்ட் ஐபோன் கேமரா, அந்த கேமராக்கு சென்சாரும் இந்த கேமராக்கு சென்சாரும் ஒரே சென்சார்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேமரா நான் சொல்ல வந்த ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா, சென்சாரோட டாப் லெஃப்ட் அண்ட் ரைட்டும் பாட்டம் லெஃப்ட் அண்ட் ரைட்லயும் ஒரு சின்ன கிராப்பிங் இருக்கும். அந்த கிராப்பிங் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, வீடியோ ஷூட் பண்ணும்போது அது ஹரிசாண்டலாவோ வெர்டிகலாவோ நம்ம மாத்த ட்ரை பண்ணோம்னா போஸ்ட்ல ஒர்க் பண்ணணும் இல்லையா. பட் இந்த சென்சார்ல வந்து போஸ்ட்ல ஒர்க் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா ஷூட் பண்ணும்போது ஹரிசாண்டல் வெர்டிகல் ரெண்டுக்கு சேர்த்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிரும். நம்ம வந்து போஸ்ட்டுக்கு தனியா கிராப் பண்ணி ரெசல்யூஷன் கட் ஆகணும்னு அவசியமே இல்லை. ஸோ இது வெர்டிகல்னா வெர்டிகலாவே வீடியோ வந்துடும், ஹரிசாண்டலா வீடியோ வந்துடும். ரெண்டுமே 4K தான். ஓகேங்களா, வெர்டிகல் எடுத்தாலும் 4K தான் அவுட் வரும், ஹரிசாண்டல் எடுத்தாலும் 4K தான் அவுட் வரும். இந்த ரெப்ரசன்டேஷன்லேயே உங்களுக்கு தெரியும், வெர்டிகலுக்கு ஏற்ற மாதிரியும் சென்சார் இருக்கும், ஹரிசாண்டலுக்கு ஏற்ற மாதிரி சென்சார் இருக்கும். நிறைய கேமரா மார்க்கெட்ல இருக்கு. எல்லா கேமராவுமே ஓப்பன் கேட்ல ரெக்கார்ட் பண்ணாது. பேலன்ஸ் இருக்க 20% தான் ஓப்பன் கேட்ல ரெக்கார்ட் பண்ணும். ஆக்ஷன் கேமராலேயே ஃபர்ஸ்ட் ஓப்பன் கேட்ல ரெக்கார்ட் பண்ற கேமரா வந்து இந்த கேமரா தான். அதுவும் 4K 60pல. தென் 4Kல 120 ஃப்ரேம் ரேட் வரையும் ஷூட் பண்ண முடியும். HDல வந்து 240 ஃப்ரேம் ரேட் வரையும் ஷூட் பண்ண முடியும். அதுவும் ஹை டைனாமிக் ரேஞ்சில். ஏன்னா இந்த சென்சார் வந்து சொன்னேன்ல, ஆக்ஷன் கேமராலேயே லேட்டஸ்ட் நல்லா 1 இன்ச் சென்சார், நல்ல பெரிய சென்சார் 13 மெகாபிக்சலுக்கு. ஸோ டைனாமிக் ரேஞ்ச் இதில் நல்லாவே இருக்கு. மெயினான ஃபீச்சர் என்னன்னா, அந்த கேமரால வேரியபிள் அப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. f2 f4க்கு நம்ம அப்பர்ச்சர் சைஸ் மாத்திப்போம் இல்லையா, அதே மாதிரி வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கேமரா வித் வேரியபிள் அப்பர்ச்சர் வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலா டயல் இருக்கு, அப்பர்ச்சர் யூஸ் பண்ண டயல். ஸோ மேனுவலா நம்ம f2 வந்து மினிமம் அப்பர்ச்சர், f2 to f4 வந்து நம்ம அப்பர்ச்சர் சைஸை வந்து நம்ம மாத்திக்க முடியும். ஆட்டோமேட்டிக் மோட்லயே நம்ம வச்சிருந்தோம்னா லோ லைட் கண்டிஷனுக்கு லைட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காவும் அப்பர்ச்சர் அதுவே மாத்திக்குது. தென் 4Kல சூப்பர் நைட் மோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு ஃபீச்சர், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் வந்து இந்த கேமரால கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஆக்ஷன் கேமரானாலே கிரெயின்ஸ் கிரியேட் பண்ணும் இல்லையா, லோ லைட்ல வந்து கிரெயின்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஆக்ஷன் கேமராலே பொதுவாக அப்படி இருக்கும். ஆக்ஷன் கேமரா வந்து லைட் நல்லா இருக்கிற இடத்துல தான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும், லைட் இல்லாத இடத்துல வந்து நல்ல கிரெயின் கிரியேட் பண்ணும். ஸோ இந்த கேமராவில் சூப்பர் நைட்னு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. அந்த மோடை யூஸ் பண்ணும்போது கேமரா ஆட்டோமேட்டிக்காக f2 அப்பர்ச்சருக்கு போய் க்ளீனான இமேஜ் வந்து எடுக்கிறதா சொல்கிறாங்க. நானும் ரிசல்ட்ஸ் பார்த்தேன், நல்ல க்ளீனான இமேஜ் தான் எடுக்குது. சூப்பர் நைட் மோடுக்குன்னு போயிடுச்சுன்னா ரெசல்யூஷன் வந்து ஆக்சுவலாக ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 16:9க்கு போயிடும். சூப்பர் நைட் மோடுன்னு பார்த்தோம்னா நம்ம கிரெயின்ஸ் இல்லாமல் நைட் ஷாட் எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் வந்து இந்த கேமரா இருக்கு இல்லையா, இதே மாதிரி எந்த கேமராலையும் இந்த மாதிரி கிரெயின்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி அவுட் வந்து கொடுக்கல. ஏன்னா லேட்டஸ்ட் கேமரா நல்ல கிரெயின்ஸ் இல்லாத அவுட் நல்லா கொடுக்குது. தென் இந்த கேமரா எடுக்கிற ஃபுட்டேஜ் வந்து 10 பிட்ல எடுக்க முடியும். லாக் ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா D-Log இதுல இருக்கு. மூணாவது முக்கியமான ஃபீச்சர், இதுல மேக்ரோ லென்ஸ் அட்டாச்மெண்ட் கொடுக்குறாங்க. மேக்ரோ லென்ஸ் ஆக்ஷன் கேமரால என்னங்க மேக்ரோ லென்ஸ்? ஆக்ஷன் கேமரானாலே நம்ம வந்து அழகா நம்ம தூக்கி டக்கு டக்குன்னு எடுத்துட்டு போயிட்டு இருப்போம். எதுவுமே நம்ம பக்கத்துல போய் எடுக்க மாட்டோம் ஆக்ஷன் கேமரால. பட் இதே மாதிரி நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் மாதிரி வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கேமரா வித் மேக்ரோ லென்ஸ் இந்த கேமரா தான். இந்த மேக்ரோ லென்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் தான், நம்ம தனியா தான் வாங்கிக்கணும். இந்த அட்டாச்மெண்ட் நம்ம வந்து லென்ஸ் முன்னாடி நம்ம மாட்டின பிறகு அதுலயுமே நமக்கு டயல் இருக்கு. நம்ம அந்த டயலை யூஸ் பண்ணி 75 சென்டிமீட்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர் வரையுமே நம்ம ஃபோக்கஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். 11 சென்டிமீட்டர் பக்கத்துல இருக்க இமேஜ் வந்து நம்ம ஃபோக்கஸா ஷூட் பண்ண முடியும். சோ நாலாவது ஃபீச்சர் என்னன்னா, ஃபீல்ட் ஆஃப் வியூ பூஸ்ட் லென்ஸ். அது கேமராவோட வராது, அது தனி அட்டாச்மெண்ட் தான். அதுவும் ஆக்ஷன் கேமரால ஃபர்ஸ்ட் இருக்க ஃபீச்சர்னு சொல்றாங்க. அந்த பூஸ்ட் லென்ஸ் வந்து நம்ம கேமரா முன்னாடி லென்ஸ்ல நம்ம மாட்டின பிறகு டிஃபால்ட்டா இருக்க 155 டிகிரிக்கான வியூ பாயிண்ட்டையும் தாண்டி அது மாட்டின பிறகு 182 வியூ பாயிண்ட் வரை நம்ம அல்ட்ரா வைடு, அந்த கேமராவோட மேக்ஸிமம் வைடு ஷாட்டை வந்து நம்ம இந்த ஆக்ஷன் கேமரால ஷூட் பண்ண முடியும். தென் ஓஸ்மோவோட நேட்டிவ் டியூவல் ஆடியோ சிஸ்டம் இந்த கேமரால இருக்கு. ஓஸ்மோ ஆடியோனா சிம்பிளா என்ன சொல்லணும்னா, டிரான்ஸ்மிட்டர்ல பேசும்போது ரிசீவர் இல்லாமையே கேமராவை இன்பில்ட்டா ஆடியோ வாங்கி ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் ஓஸ்மோ ஆடியோ. இந்த ஃபீச்சர் இந்த கேமரால இருக்கு. இது ஆக்ஷன் 5 ப்ரோலயும் இருந்தது, இந்த கேமராலையும் இருக்குது. தென் இந்த கேமரால வந்து IP68 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர் வரையும் வித்தவுட் கேஸ்ல அண்டர் வாட்டர்ல யூஸ் பண்ண முடியும். வித் கேஸ் போட்டோம்னா கிட்டத்தட்ட 60 மீட்டர் வரையும் நம்ம அண்டர் வாட்டர்ல யூஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. தென் அது போக இதோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் என்னன்னா, ஹைட்ரோஸ்டாட்டிக்
ப்ரெஷர் டிடெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் வந்து இந்த கேமரால இருக்கு. அது வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப்க்கு தான். நம்ம அண்டர் வாட்டர்ல போயிருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு மீட்டர் நம்ம போயிட்டு இருக்கோன்றது வந்து இந்த ஃபீச்சர் வந்து நமக்கு டிஸ்பிளேல காட்டும். தென் ஆக்ஷன் 5 ப்ரோ கேமரா மாதிரியே இந்த கேமராலையும் 50 ஜிபிக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னலா நம்ம SD கார்டு போட்டுக்க முடியும். கிட்டத்தட்ட 1 TB வரையும் நம்ம SD கார்டு வந்து எக்ஸ்டர்னல் SD கார்டு வந்து நம்ம மைக்ரோ SD கார்டு போட்டுக்க முடியும் கேமரால. இந்த கேமரா முழுக்க DJI எக்கோ சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிருக்கு. எக்கோ சிஸ்டம்னா என்னன்னா ஆக்ஷன் கேமரா கேட்டகரி நிறைய கேமரா கொடுத்துருப்பாங்க, நிறைய மாடல்ஸ் வந்திருக்கும்ல. அந்த மாடல்ஸ்ல இருக்க அட்டாச்மெண்ட் இருக்கும்ல, கேஸ், ஹேண்டில், கீழே மவுண்ட், இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் இருக்கும்ல. இதுக்கு முந்தின வெர்ஷன் இருக்க கேமராவோட அட்டாச்மெண்ட் எல்லாமே இந்த கேமராக்கும் பொருந்தும். தென் பொதுவாகவே ஆப்டிக்கல் ஜூம் தான் குவாலிட்டி இருக்கும், டிஜிட்டல் ஜூம் வந்து குவாலிட்டி லாஸ் ஆகும்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த கேமரால வந்து 2x டிஜிட்டல் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட் பார்த்தீங்கன்னா அந்த அளவு லாஸே தெரியல. 5 ப்ரோலையும் இந்த ஃபீச்சர் இருக்கு, இந்த ஆக்ஷன் 6ல இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. 2x டிஜிட்டல் ஜூம் போகும்போது குவாலிட்டியே லாஸ் ஆகலங்க. அந்த அளவு பெரிய சென்சார் இல்லையா, ஸோ குவாலிட்டி லாஸ் ஆகாம பண்ணியிருக்காங்க. தென் இதுக்கு முன்னாடி இந்த கேமரால வந்து வாய்ஸ் கமாண்ட் தான் இருக்கும். ரெக்கார்ட் பண்றதுக்கும் ரெக்கார்டை ஸ்டாப் பண்றதுக்கும் வாய்ஸ் கமாண்ட் பை வாய்ஸ் மூலியமா தான் நம்ம கேமரா கமாண்ட் கொடுத்து கேமரா கமாண்ட் வாங்கி ரெக்கார்ட் கட்டும் பண்ணோம், ரெக்கார்டும் பண்ணோம். இந்த ஆக்ஷன் 6 கேமரால வந்து என்ன கெஸ்டர், நம்ம கையை ஆட்டினோம்னா ரெக்கார்ட் பண்ணும், திருப்பி கையை ஆட்டினோம்னா கேமரா கட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபீச்சர் வந்து இதுல இருக்கு. தென் ராக் ஸ்டடி 3.0 பிளஸ் தென் ஹரிசான் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க கேமராவோட இது பெட்டரான ஸ்டெபிலைசேஷன் வந்து இந்த கேமரா கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த கேமராவோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நவம்பர் 18ல தான் பண்ணாங்க. இதோட ரேட்னு பாத்தீங்கன்னா 34,000 இருந்து 35,000 வரை இருக்கலாம்னு சொல்றாங்க. நம்மளை சுத்தி ஒவ்வொரு நாளும் டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு. அந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்றோமோ இல்லையோ அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி லேட்டஸ்ட் கேமரா அண்ட் டெக் ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை கார்த்திக் முருகன்.